ஸோ வெல்கம் டு அவர் vlog. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ் எங்களோட ஒரு புது பிஸ்னஸ் ஓப்பனிங். ஸோ அதோட பூஜைக்காக மெயின் சீஃப் கெஸ்டே நம்ம ஷான். ஆமா அதோ ஜோஜோ அங்க பாரு ஷான் இங்க பாரு. ஹாய் இங்க ஒரு ஹாய் சொல்லு. நம்ம ரங்கன் சேட்டா மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க. ஆமா இங்க பாருங்க ஃபுல் அவுட்ஃபிட்டோட காட்டிடுறேன். ஃபுல் அவுட்ஃபிட். இங்க பாருங்க ரங்கன் சேட்டா கூலர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே பூஜை முடிச்சோம்னா ஃபைனல் லுக். என்ன பண்றாங்க? பூஜை பண்றாங்களா? பூஜை நடந்துட்டு இருக்கு. எஸ் நம்ம சாமி தான் அவரு. எங்களோட எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ண தார் ஜிம் 1ல இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட கைராசியான சுவாமிகள். எஸ் அவர் தான் வந்து தொடங்கி ஓபன் சுவாமி பண்ணாரு. உங்களை எவ்வளவு பெருமையா சொல்லுங்க. அவரோட பசங்க எஸ் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஜிம் வரும்போது அப்ப அவங்க பசங்க எல்லாம் குட்டி, இப்போ அவங்க பசங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம பிளேஸ். இது ஆக்சுவலி வந்து இப்போ இன்னும் டேபிளாக அரேஞ்ச் பண்ணல இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது வந்து ஓப்பனிங்ல பாப்பீங்க. இனிமே வரப்போற வீடியோஸ்ல எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா வந்து நாங்க காட்டுறோம். எஸ் ஸோ இன்னைக்கு ஃபுல் பூஜையை பார்ப்போம். வாங்க எல்லாரும் பூஜை உள்ள போகலாம். நான் கூட பூஜை வேலையில செய்யறேன் நம்ப முடியல. ப்ரூஃப்க்கு இருக்கு. இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி பூஜை வேலை செய்வேன். நீ வருஷத்துல ஒரு வாட்டி ஒவ்வொரு பிஸ்னஸாக ஓப்பன் பண்ண, நானும் பூஜைக்காக பண்ணுறேன். இது நல்லது தானே? நல்லது தான். ஷானுக்கு ஜாலியாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஜிம் வேணுமா ஒர்க் அவுட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, அடுத்தது என்ன வேணும், ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும். நீங்கள் ஏன் சாமி அங்கே வச்சுங்க, பக்கத்தில் வச்சுக்கனால இங்கே நான் எல்லா இதாகல அந்த கலசம் கேட்குறேன். ஒரு அமைப்பு இருக்குப்பா. ஓ அது ஒரு 2 அடி தள்ளி, ஓ அப்படி இருக்கும். 4 அடி தள்ளி அந்த மாதிரி. சரி 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 அந்த மாதிரி வேற ஒன்று நவகிரகம்னா அது பக்கத்தில் பின்னாடி இருக்காங்க. புரியுது. கலசத்தை சுற்றி தேவதைகள், அதுக்கப்புறம் நவகிரக தேவதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அக்னி. சரி. ஓம் திரியம்பகயதாம். பாரு நம்ம சோஃபா கலரும் பூ கலரும் நீங்கள் மேட்சிங் ஆகும். ஆமாம்மா கரெக்ட்மா. அப்படியே அம்சமாக மேட்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? டிஃபரன்ஸே தெரியல பார்த்தீங்களா? அதை பற்றி நான் எவ்வளோ நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்க டைமில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா பூஜை நான்லாம் பண்ணுறேன், நீ சும்மா தானே உட்கார கண்டுபிடிப்பேன் எல்லாத்தையும். அம்மா உட்காதான் கஷ்டம் தான் தெரியல. அது ஈஸியாக உட்காந்துடலாம் எல்லாம். நாங்கள் இருக்காங்க. எங்க அப்பா வர்றாரு பாத்தியா? சூர்யாக்காக சுவாமி வந்து என்ன பண்ணாலும் அதில் 50% பலன் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓ அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஸ்லோகத்தை ஒழுங்காக சொல்லுங்க. பார்த்தீங்களா? அவங்க எதாவது பண்ணால் நம்மளுக்கு 100% வர மாதிரி இருக்கா? அவங்க வந்து ஒரு பாவம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு 200% தான். பாவம் மட்டும் நல்லது வராது. அவங்க நல்லது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் 50% தான் வரும். வெளியில் எடுக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணுறீங்களோ அது அவங்களுக்கு 200% 200%. ஓகே. அப்போ நீ நல்லா இருக்கேன்னா நான் நிறைய நல்லது பண்ணிருக்கீங்களா? அதுதான் லைஃப் நல்லா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் புருஷன் நல்லா இருக்கு. சந்தோஷமா வச்சுக்கிறதுனால தான் நீங்க நல்லா இருக்கீங்க. அதாம்மா அதாம்மா இதுக்கு அதாம்மா அதே சொல்லணும்ல. அதே சொல்லணும். நம்ம வந்து கல்யாணம் பார்த்து நடத்துது. பாத்துக்கிட்டே இருக்கோம். பாத்தீங்களா? அட சக்க. கொஞ்ச நேரம் நான் சொல்றேன். அம்மா நட்சத்திரத்துக்குலாம் குருபலன் வருது. இல்ல அத பாத்துக்கிட்டே இருக்கோம். சோ எனக்கு என்ன குருபலன்? உனக்கெல்லாம் இந்த வந்து சுக்கிர பலன் தான் வரும். சுக்கிரன் அடிச்சு வந்து வேற லெவலுக்கு நீ போகணும். அடுத்து BMW தான் வாங்கணும் அடுத்து. ஓகே. என்னப்பா சத்யா? அடுத்து BMW வாங்கி நம்ம போறோம். அத பூஜை பண்றோம் போறோம். அவ்வளவுதான். சூப்பர். ஆவாஹயாமி வாசனம் சமர்ப்பயாமி. மிக்ஸ் ஸ்வீட். ஸ்வீட். நம்ம சாப்பிடலாமா? ஓகே. அதெல்லாம் பூஜைலாம் முடிச்சிட்டா அப்புறம். ஓகே ஓகே. இப்படி வை ஃபயர். ஓகே. ஸ்வீட் கவர் ஆகலாமா? ஸ்வீட் அதுல கவர் ஆகலாம் கேட்டேன். இல்ல ஸ்வீட் அதுல கவர் ஆகுதானா? கவர். சரி நாங்க இப்படி வைக்கிறேன் ஸ்வீட் கவர். ஓகே. அடடடடே. ஓகே. ரெடி. ட்ரெண்டிங்கா போறோம். கரெக்ட்.
நாங்க ஐயர் கூட பாத்தியா நம்மளுக்கு ஏத்த மாதிரி வைப்ல எடுத்திருக்கோம். அப்படியா? ஆ என்ன சாமி வைசாலியோட எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அப்படிங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஆமா 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 ஆமா. ஏன் சாமி அப்பதான் ட்ரெண்டிங்ல இருந்தேனா, இப்ப அதை விட ட்ரெண்டிங்ல இருக்கேன். அப்ப சொல்றேன் இப்போதைக்கு இப்ப வேற மாதிரி ட்ரெண்டிங். இப்ப வேற. பக்கத்துல வச்சு ஓகே. கலர் பண்ணி அப்புறம் இதையும் பார்த்து கேட்பாங்க பாருங்க, யூடியூப் vlogல போடுறல பார்த்துட்டு கேட்பாங்க. அப்புறம் மாம்பழம், அது எந்த ஊர்? மயிலாப்பூரா? மாம்பழம், வெஸ்ட் மாம்பழம். அங்க ஒன்று ஓபன் பண்ணி போதுண்டு கேட்னா கை வா. ब्रह्मवत्सया विदिञ्जामि भूर्भुवस्सु भूर्भुवस्सु போன வாட்டி குதிரை தெரிஞ்சாரு. பூர்ணாதி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தேவதை எல்லாம் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஓ அப்படியோ? அதோட இருக்கு. ஓ அப்படி. ஓம் யோ தீக்ஷாமதிரே ஜயதி சப்தாஹம் பிரசரந்தி சப்தவைசீரகண்யா. சூப்பர். சோட டெடிகேஷன்ல இருந்தா வளைச்சு வளைச்சு வரான். அளவுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் மேலே பாஸ்டில் பண்ணியிருக்கல, ஞாபகம் இருக்குல்ல, இப்படி வச்சு எடுப்போம். இதோ இது போட்டா இப்போ ஓகே சரிங்க. ஊத்துது. ஆமா. தன்னோ குபேர யசோதயா லக்ஷ்மி குபேராய ஜன்னமாமா. ஓகே, பூஜை நல்லபடியாக முடிஞ்சு விட்டது. சூப்பரா முடிஞ்சிருச்சு. சரி, எப்படி இருக்கு இடம்? சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கா? மா இனிமே நீ வெளில எல்லாம் போய் சாப்பிட வேண்டாம், நம்ம கடையே இருக்கு. ஆமாமா. இங்கே ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு, ஆமா. இல்லனா அடிக்கடி பொண்ணு பார்க்க வரும்போது இங்கே கடையில சாப்பிட்டு போயிடு. ஓகேயா? இனிமே ரெஸ்டாரண்டே கிடையாது, நம்ம ரெஸ்டாரண்ட் தான். ஏன்னா சாப்பிட்டு போர் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, திருப்பி இங்கே சாப்பிட்டு போர் அடி. ஆமா, எப்படின்னா நம்ம செலவு பண்ற காசு நம்மளுக்கே வந்து. ஆமா, அதேதான் மொத்த குடும்பம் இங்க தான் சாப்பிடுவோம். அதேதான். அது என்ன மொத்த குடும்பம்னா நீ கேளு, நம்ம 5 பேருக்கு மட்டும் இல்ல, இனிமே நம்ம சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் இங்கதான் சாப்பிட போலாம். எங்க இப்போ அடுத்த வாரம் காயத்ரியோட பர்த்டே செலிப்ரேஷன்ல எங்கேயும் இல்ல, இங்கதான் நம்ம இடத்துல தான். வாங்க வாங்க சாப்பிட போலாம் எல்லாரும் சொல்லுவோம். நீ பரவாயில்லையே எங்க கூட்டு போறாங்க, வாங்க வாங்க எல்லாம் பில் நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்க. அந்த காசு நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எப்படிதான் பண்றோம் பாத்தியா? ஆமா, அவங்களுக்கு வர கஷ்டமா இருந்தா கூட ஸ்விக்கில எல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க வீட்ல இருந்து கூட கொடுத்துடலாம். ஓகே, வெரி குட். என்ன சூர்யா, நீ என்ன சொல்ல வர? அவன் சம்பளமே இங்க கழிச்சிருவேன். சும்மாவே நிறைய சாப்பிடுவான், நல்லா இப்படி இருக்கான். சும்மா நேரம் போய் சொல்றான், இங்கே சாப்பிட. நான் தான் சொன்னேன், சூர்யா உங்க அண்ணா வந்து இந்த இடம் ஒன்னதான் இன்சார்ஜா வைக்க போறாராடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானே அடுத்த டைலாக் சொன்னேன், பார்த்து நீ எல்லாத்தையும் சாப்பிட போற. அவளை சாப்பிட வெப்ப, பில்ல கட்ட வெப்ப, சாலரியில கழிச்சிடுவோம். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதாங்க சூர்யா, ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஃபைனலி எஸ், நல்லபடியா வந்து பூஜையை முடிச்சிட்டு இப்போ வந்து நாங்க காலை டிஃபன் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ காலை டிஃபனா? அதுக்கு பேரு காலை டிஃபன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சூப்பர், காலை டிஃபன். மார்னிங் தமிழ்ல சொல்லிட்டாங்க. சரி, ஓகே விடுங்க. அதனால இப்போ வந்து டிஃபன் சாப்பிட போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை நல்லபடியா முடிச்சதுன்னா ஏனுங்க கொஞ்சம் ரோடு ஸ்ட்ரைட்டா தான் ஓட்டுங்களேன். அது எங்க டாடி வீட்டு ரோடான்னு கேட்பேன். எங்க டாடி என் டாடி வீட்டு ரோடு அதான். அப்ப நீ இருக்கிறதுனால தான் உங்க நேம் யூஸ் பண்ணல.
அதான் இல்லை ஏன் டாடி வீடு கேட்டேன். ஆ அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த புது பிஸ்னஸ் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆர் ஐஸ்கிரீம் பார்லர் கம் கெஃபே க்ரீம் அண்ட் க்ரீமி காட்டுப்பாக்கம்ல இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து ஃப்ரீ. அப்படியா? ஆமாம். ஓ எஸ், சாப்பிட்றது வாட் எவர் யூ வாண்ட் கம் அண்ட் ஹேவ். ஓ ஃப்ரீ. எஸ் ஃப்ரீ. இந்த வீடியோ பார்த்துட்டு வரந்தா? ஆமாம். ஓ எனக்கு வந்து காட்டணும், நான் பார்த்தேன், லைக் பண்ணேன், கமெண்ட் பண்ணேன், ஷேர் பண்ணேன். ஹே நைஸா. ஓகே ஃபைன், சாப்பிடுங்க. ஆனால் இப்போ லிமிட் ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டுக்கலாம்ப்பா. அது நீ 10,000 ரூபாய் ஃப்ரீ கிடையாது. 1000 ரூபாய்க்குள்ள என்னைக்கு தோணுதோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடையோ உங்கள் ஃபேமிலியோடையோ வந்து சாப்பிடு. ஸோ எஸ், நாங்கள் வந்து புது வெஞ்சராக வந்து ஃபுட்டில் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். எங்களுக்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து எஸ்பெஷலி சாஃப்ட் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்களே வந்து இதை வந்து மெயினாக நாங்கள் வந்து வெளியே ரொம்ப செலவு பண்ணுறோம். அந்த செலவு பண்ண காசு நாங்களே திருப்பி எடுத்துக்கலாம் தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம். ஸோ எங்களுக்கு அது வாஃபிள் பிடிக்கும், அதில் வந்து சாஃப்டி கோன் பிடிக்கும், பாஸ்தா பீட்சா எல்லாம் எங்களுக்கு பிடிக்கிறது வந்து அது எல்லாமே. அதெல்லாம் விட எங்களுக்கு தோணும் போதெல்லாம் வந்து நாங்களே பண்ணி சாப்பிட்டுப்போம். அதுதான் இல்லை மாஸ் இன்னும். ஆமா, நைட் 1 மணி ஆனாலும் கடை மூடிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். நாங்களே வந்து எங்களோட கிச்சன்ல நாங்களே கண்டிப்பா அது எவ்வளோ வந்து ஹைஜீனா நீட்டா டேஸ்டா ஸ்வீட்டா பக்காவா இருக்குன்னு பார்த்து பண்ணிப்போம். ஸோ எஸ், அண்ட் இதோட கிராண்ட் ஓப்பனிங் அண்ட் அன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வராங்க எல்லாமே வந்து அடுத்த vlogல பார்ப்போம். அது வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த vlog-ஐ சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஓகே தென் பாய் சொல்லலாம். பாய் பாய். மறக்காம வந்து க்ரீம் அண்ட் க்ரீமி காட்டுப்பாக்கம் நான் வந்து இன்ஸ்டா பேஜ் கூட ஓபன் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து காட்டுப்பாக்கம்ல வந்து கண்டிப்பா வந்து அப்படியே எம்ஜிஆர் அங்கே வந்துட்டார் பாரு, அவரை காட்டு. அதையா கம்மியாக போட்டார். ஆமாண்டே. ஹாய் ஹாய் முறைகிறாரு. ஹாய் என்ன முறையலாம், எலெக்ஷன் வருதுல அப்படிதான். அதனால ஓகே சரி ஓகே பாய் சொல்லிருங்க. ஓகே பாய் பாய், see you. பாய். பாய் தனிக்ஸ். பாய். ஸ்வான் தூங்கிட்டு இருக்கான்.